அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பேரானந்த நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். இது புறமாக இருந்தாலும் சரி, அகமாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு என்ன வாய்க்க பெற்றதோ அதற்கு தகுந்தாற் போல இதெல்லாம் நடக்கும். அப்போ ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்மால் தவறு சொல்ல முடியுமா அப்படின்னா, அதை நாம் முயற்சி செய்து அதில் சரி எது தவறு என்று நாம் உணர்ந்தோமா அப்படிங்கிற கேள்வி அங்கே கேட்டுக்கணும். ஒரு முயற்சியை செய்யாமல், சரியான முயற்சியை செய்யாமல் மேற்போக்காக நம்ம செஞ்சுருக்கலாம். ஒருவேளை யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா மேற்போக்காக செஞ்சுட்டு அதுக்கான விடை கிடைக்கல அப்படின்னா உடனே அது தவறு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அப்போ அதுக்குள்ளே ஆழமாக பயிற்சி செய்ததன் மூலமாக நாம் என்ன உணர்ந்தோமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்தளவு போகிற போக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படிங்கும் போது அதில் உள்ள சூட்சமத்தை நம்ம உணர்ந்துக்கல அப்படிங்கிறது தான் பொருள். முயல வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருட்கருணை, இந்த இறை கருணை வேண்டும். நம்ம எவ்வளோ தான் முயற்சி செய்யலாம், அந்த முயற்சிக்கு பல